உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 8வது ஊதியக் குழு. சில அதிகாரிகளுக்கு ரூபாய் 90 லட்சம் அரியர் தொகை கிடைக்குமா? முழு கணக்கீடு மற்றும் உண்மை நிலையை அறிய இந்த வீடியோவை பாருங்க. 8வது ஊதியக் குழுவின் அமலாக்கத்தை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். இதற்கிடையில் சில அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 90 லட்சத்திற்கும் அதிகமான அரியர் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் பரவி வருகின்றன. 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும் தேதி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் புதிய ஊதிய அமைப்பு ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வந்ததாக கருதி நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அறிக்கை வெளியீடு மற்றும் அமலாக்கத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த இடைப்பட்ட காலத்திற்கான சம்பள வித்தியாசம் அரியராக வழங்கப்படலாம். சில மதிப்பீடுகளின்படி புதிய ஊதிய அமைப்பு ஆகஸ்ட் 2027 அமலுக்கு வந்தால் சுமார் 20 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை ஊழியர்களுக்கு கிடைக்கலாம். ரூபாய் 90 லட்சத்திற்கும் அதிகமான அரியர் கிடைக்கும் என்ற தகவல் அனைத்து ஊழியர்களுக்கும் பொருந்தாது. இது உயர்மட்ட நிர்வாக அதிகாரிகள் மற்றும் உயர்ந்த ஊதிய நிலைகளில் உள்ளவர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும். குறிப்பாக IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், IFS அதிகாரிகள், பாதுகாப்பு படைகளின் மூத்த அதிகாரிகள், உயர் நிர்வாகத்தர அதிகாரிகள் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. ரூபாய் 90 லட்சத்திற்கும் அதிகமான அரியர் என்பது உயர்மட்ட அதிகாரிகளுக்கான மதிப்பீடு மட்டுமே. குறைந்த மற்றும் நடுத்தர ஊதிய நிலைகளில் உள்ள ஊழியர்களுக்கு அவர்களது அடிப்படை சம்பளம் மற்றும் ஃபிட்மென்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் அதைவிட குறைவான தொகை கிடைக்கும். மேலும் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தொகை அல்ல. ஃபிட்மென்ட் ஃபேக்டர், அமலாக்க தேதி மற்றும் இறுதி பரிந்துரைகள் ஆகியவை உறுதியாகும் வரை அனைத்து கணக்கீடுகளும் மதிப்பீடுகளாகவே மட்டும் கருதப்பட வேண்டும். 8வது ஊதியக் குழு தற்போது தனது பரிந்துரைகளை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்களும் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே ரூபாய் 90 லட்சத்திற்கும் அதிகமான அரியர் கிடைக்கும் வாய்ப்பு சில உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இருக்கலாம் என்றாலும் அது 8வது ஊதியக் குழுவின் இறுதி பரிந்துரைகள் மற்றும் அரசின் ஒப்புதலை பொறுத்தே அமையும்.